இப்போ என்ன தகவல்னாக்க பேசுகிற வண்டி சென்ட்ரு சாண்டு மாற்றம் வந்திருக்கு. சென்ட்ரு சாண்டு போச்சா, சென்ட்ரு சாண்டு இப்போ எப்படி கலெக்டருங்கிறது தான் கணக்கு. ஆமாம், அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. சென்ட்ரு சாண்டு கலெக்டருக்கு வண்டி என்ன செய்யணும், சார்ஜ் போடணும். கீழே சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக என்ன செய்யணும்னா, அந்த கார்பெட் அடிக்க போயிருக்கா, இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, 2 மரம் லூஸ் பண்ணி இதில் டீப்பு வரேன். இந்த டீப்புல நான் இப்போ வேறு டீப்பு போட்டு பெட்ரோலை வெளியே எடுத்து விட்டேன். சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி இந்த 2 மரம் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அடிக்கப்புல பெட்ரோல் எடுங்க. அந்த பெட்ரோலை வந்து நீங்கள் ஒரு டீப்பு போட்டு தனியாக கேனில் எடுத்து கீழே ஊற்றிடுங்க, இல்லை ஆயிலோட கலந்து ஊற்றிடுங்க. ஏன்னா அடியில் வந்து வர கழிவு பெட்ரோல் தான். ஏன் இதை சொல்கிறேன்னாக்க, உங்களுக்கு வந்து வண்டி சார்ஜ் போடையில் பெட்ரோல் வடிஞ்சுனாக்கா அந்த இடம்ல என் கடை வந்து சிமெண்ட் தர பார்த்தீங்களா, எல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சு நிற்கி மிஷின் போடும்போது அந்த தீப்பொறியில் பட்டு தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் விபத்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் முதல்ல தகவலை அதை செஞ்சுருங்க. அடுத்து வந்து என்ன, சைலன்ஸை கழட்டிக்கிடுங்க. ஆமாம், சைலன்ஸை கழட்டிட்டு இப்போ அடுத்து வண்டியை சார்ஜ் போட்டுட்டு என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சென்ட்ரு சாண்டு ஒரிஜினல் எவ்வளோ பாருங்கள். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து சாதா வாங்கிட்டு 599 ரூபா ஒரிஜினல். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து சாதா வாங்கிட்டு வந்தாங்க. நான் சாதா மாட்டினா வந்து ஒரு சமயம் கரெக்டாக நிற்கி, ஒரு சமயம் வந்து நூல் பிடிச்சாப்பில் நிற்கி. நீங்கள் சென்ட்ரு சாண்டு உங்கள் வீட்டில் போட்டு நிற்கலாம். சின்ன பிள்ளை ஏதாவது மேலே ஏறிச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துணும். இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரிஜினலே வாங்கி மாட்டிடுங்க, அதான் சேஃப்டி. ஓகே, வண்டி சார்ஜ் போட்டுட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிற விவரங்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி சாண்டை கட் பண்ணும்போது புது பல்லு போட்டுக்கிறங்க. இந்த பல்லு ஆமாம், இப்போ எப்படி கட் பண்ணுறோம் என்னங்கிற பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சில விவரங்கள் புரியும். இல்லையா, இந்த மாதிரி தான் கொஞ்சம் இந்த மேலே உள்ள கட் பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி தான் இடைஞ்சல இருக்க நம்மளை கட் பண்ணி இந்த எடுத்துட்டோம்னா அது வந்துடும். தட்டோம்னா வந்துடும். தனியாக தான் இருக்குது, அதனால இது பிரச்சனை இல்லை, ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு மேலே பிரச்சனை இல்லை, தனியாக வந்துடும். இப்போ கீழே உள்ள மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். பார்த்தீங்களா, இந்த 2 இடத்துல கட் பண்ணேன், ஸ்டாண்டு வந்துருச்சு. ஆமாம், லைட்டாக மொனா பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு, லைட்டாக தட்டி எடுத்துட்டேன். ஆமாம், இவ்வளோ விஷயம். கீழேயும் மேலேயும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போட்டிங்கன்னா கழட்டிடலாம். அதாவது சாண்டு பின்னு ஈஸியாக வந்துருச்சுன்னா ரைட்டு, வரலன்னாக்கு இதை தான் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. காசு இந்த சின்ன பிசுறு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பஞ்சு வச்சு தட்டினீங்கன்னா வந்துடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பஞ்சை வச்சு ஒரு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இங்கே உள்ளே வரணும். பார்த்தீங்களா, ஆமாம், இதெல்லாம் சாண்டு கழட்டுற வேலை. மிஷினை போட்டு இந்த மிஷின் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிடுங்க. மேலே ஒரு பக்கம் இந்த பார்த்தீங்களா, எங்கேயும் போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒரு பக்கம், கீழே ஒரு பக்கம் போட்டிக்கணும். மேலே போட்டது இப்படியே வச்சு போட்டேன். கீழே போடும்போது இந்த பக்கம் ஃபுல்லாக தள்ளிக்கிட்டு இந்த கீழே இந்த இறக்கத்தில் கீழே வச்சு மிஷினை இந்த இப்படி வச்சுட்டேன். மிஷினை இப்படி வச்சு போட்டேன். ஆமாம், போடணும். ஃபுல்லாக கட்டாச்சு. நல்லா ரைட்டாக டைமிங்காக வச்சு போடணும். போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஆமாம், நன்றி, வணக்கம். சின்ன தகவல்.